மாற்றப்பட்ட இரு நெல் ரகங்கள் உடல் நலத்திற்கு தீங்கை ஏற்படுத்தும் என்பதால் அதனை மத்திய அரசு அனுமதிக்க கூடாது என வலியுறுத்தி கும்பகோணத்தில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சாராட்சியர் அலுவலகத்தில் இன்று கோட்ட அளவிலான மாதாந்திர விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட விவசாயிகள் மத்திய அரசு புதிதாக அறிவித்துள்ள மரபணு மாற்றப்பட்ட மூசா மற்றும் கமலம் ஆகிய நெல் ரகங்கள் மனிதர்கள் மற்றும் கால்நடைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என குற்றம் சாட்டி கையில் நெற்பயிர்களை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை தமிழக அரசும் எக்காரணத்தை கொண்டும் அனுமதிக்க கூடாது என விவசாயிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். மத்திய அரசு புதிதாக 2 நெல் ரகங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. அது மரபணு திருத்தப்பட்ட விதையாக இருக்கிறது. அரசு தருகின்ற விதைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தயாராகத்தான் இருக்கிறோம். ஆனால் எந்த காலத்திலும் மரபணு திருத்தப்பட்ட மரபணு மாற்றப்பட்ட எந்த ஒரு வேளாண் உற்பத்தி பொருளையும் இயற்கை விவசாயிகள் நாங்கள் விரும்பவில்லை. இது மனித குலத்திற்கு மிகப்பெரிய கெடுதலை ஏற்படுத்தும், கால்நடைகளுக்கு மிகப்பெரிய கெடுதலை ஏற்படுத்தும். தெரிந்திருந்தே மத்திய அரசு பூசா மற்றும் கமலம் என்கின்ற 2 நெல் விதைகளை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. அதனை தமிழ்நாடு அரசு எக்காரணம் கொண்டும் அனுமதிக்க கூடாது. இது மனித குலத்திற்கு பேராபத்தை ஏற்படுத்தக்கூடியது, மலட்டுத்தன்மை ஏற்படுத்தக்கூடியது.